நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல புத்திசாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல இந்த ஆர்டர்ல தான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா முதல்ல இந்த கன்னிராசி நேர்களால மட்டும்தான் முடியும். அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 1 இயர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கன்னிராசிக்காரங்களோட லைஃப் நடத்துறது கஷ்டம். கன்னிராசிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நிறைய எல்லாத்த பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா கன்னிராசிக்கு பார்ட்னரா இருக்கிறது அது பெரிய கோல்டு மெடல், ஆஸ்கர், ஒலிம்பிக் மெடல் கொடுக்க வேண்டிய ஒரு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான் மிதுனத்துக்கு சொன்னதை நீங்க கன்னிக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கணும். இதேதான் லைஃப் பார்ட்னர் அமையறதுல ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஃபெயிலியர், செகண்ட் மேரேஜ் அதுலயும் ஏகப்பட்ட சொம்பு அடி வாங்கி அது அப்படி இப்படி உருண்டு ஓடும். பிரிவு, டைவர்ஸ் நடக்காது, அது கிட்ட வரைக்கும் போயிட்டு வரும். கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான ஒரு அவங்களுடைய யூனிக் யூஎஸ்பி சக்தி என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நேவிகேட் பண்ணி போகக்கூடிய அந்த ஆற்றல் கன்னிக்கு பிறவியிலேயே உண்டு. அதாவது லைஃப்ல நீங்க எதை வேணா, இப்ப நீங்க ஒரு ரூம்ல 4 பேர் அடிச்சுக்கிறாங்க, கன்னிராசிக்காரங்க அங்க இருந்தாங்கன்னா அப்படிம்பாங்க. என்னடா 4 பேரும் அடிச்சுட்டு ரத்தம் வர ஒழுகுறானுங்களே, அது ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். சண்டைக்கு காரணமே இவங்கதான், ஒண்ணும் இல்லை, எல்லாமே சரியாயிடும். அதான் உடுங்க என்ன சார் இதெல்லாம், இதை போய் பெரிய பத்தி எடுத்துட்டு. இது கன்னிராசி. இல்ல இவங்களையே 40 பேர் அடிக்க வராங்கன்னாலும் இந்த 40 பேரை மாத்திடுவாங்க. தலைவா நீதான்ப்பா எல்லாமே சொல்ல வைக்கிற திறமை கன்னிக்கு. அந்த நேவிகேட் பண்ணி சேலஞ்சஸை எதிர்நீச்சல் போடக்கூடிய அந்த புத்தி சாதுரியம் கன்னிக்கு உண்டு. அதே மாதிரி கன்னிக்கு வந்து சொபிஸ்டிகேட்டடா வாழணும். இந்த கச்சாமுச்சாலாம் கன்னிக்கு ஆகாது. ரோட் சைட் கடையில் சாப்பிட்றது, இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. கிளீன் 5 ஸ்டார் ஹோட்டல், ஹைஜீனிக். இந்த கையேந்தி பவனா ஒன்லி 7 ஸ்டார் அப்படிம்பாங்க. இது அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க. அஃபோர்ட் பண்ணாமல் சிறு வீட்டில் இருக்கவங்களே ரொம்ப ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ரொம்ப ஃபேஸை ரொம்ப இது பண்ணி பார்த்துக்கிறது, இதெல்லாம் கன்னிராசிக்கு பண்ணுவாங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நிதானத்தோட ரொம்ப புத்தி கூர்மையா அணுகக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி மேரிட் லைஃப் பெரிய சேலஞ்சு, லைஃப் அப்படியே கிரெயின் ஆகுது. அப்புறம் எந்நேரமும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் இவங்கள்ட்ட. இப்ப நான் சொன்னேன் நிறைய புத்தி இருக்கவங்களுக்கு, திறமை எல்லாம் இருக்கு, அதனால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும். அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றீங்களா கன்னிராசினியர்கள்? இவங்களே கொடுத்துருவாங்க, ஆமா. நிறைய அது மாதிரி ஏமாறுறதெல்லாம் கன்னிராசி. தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா நிறைய பேருக்கு தெரியாதவங்க, கெட்டவங்களுக்கு கூட உதவி பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் கன்னிராசிக்கு உண்டு. ராங்கா சூஸ் பண்றது, இதெல்லாம் கன்னிக்கு உண்டு. ஓகே சார், இவங்களோட நெக்ஸ்ட் 1 இயர் எப்படி சார் இருக்க போகுது? இதே மாதிரி தான் இருக்குமா? இல்ல, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டான பலன்களா இருக்கு. ஃபேமிலி மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் இது. புருஷன் பொண்டாட்டி தகராறு, கணவன் மனைவி, இப்போ கண்டக சனி அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இது வந்து எப்படின்னா, ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனிச்சுக்கணும். கன்னிராசி இப்போ ஹெல்த் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், தன்னுடைய சொந்த ஹெல்த். குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு வந்ததுனால 3, 5, 7 இந்த வீடுகளை பார்க்குறாரு. இதனால நல்ல விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய ஹெல்த்லையும் தன்னுடைய கெரியர் வேலையை போய் நான் மாத்துறேன் இந்த நேரத்துல, கண்டகசனி டைம்ல நான் வேலையை சேஞ்ச் பண்றேன்ப்பா, நான்ப்பா இதோட சூப்பர் வேலை எனக்கு கிடைக்கும், பதவி எல்லாம் கிடைக்கும், அது கிடைச்சிடும், ஆஃபரும் வந்துடும். ஏய் இந்த ஊர் என்ன வேலை, இந்த தெரு என்ன வேலை அப்படிங்கிற கோல்ல போயிடுவாங்க. அது நல்லது இல்லை. அந்த வேலை உங்களை வந்து சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுக்கு தான் வருது. இருக்கிற வேலையில பிரச்சனை இருந்தாலும், இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, known devil is better than an unknown angel. அந்த பழமொழியை தான் இப்ப இவங்க கட்டி பிடிச்சு தூங்கணும். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா
அதே மாதிரி மனைவிக்குன்னு சொல்றேன், நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன். இதுலோனே அடிக்க போறாங்க மனைவிலன்னு, அது கிடையாது. நான் சொல்றது வந்து ஜாக்கிரதையா இருக்கிறத வச்சு காலம் தள்ள வேண்டிய இந்த ஒரு ஆண்டு. இந்த நேரத்துல குரு பார்வை என்பது நல்ல விஷயமே இருந்தாலும் கன்னிராசி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே சார், இவங்க ஏதாவது பரிகாரங்கள் இல்ல வழிபாட்டு தலங்கள் இருக்கா சார் இவங்களுக்கு? கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இப்போ ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமி இருக்கார் மலை மேல. ஓகே. ரொம்ப புராதனமான கோவில், 1000+ படிகள் இருக்கு. அந்த கோவில்ல போய் படியேறி போய் லட்சுமி நரசிம்ம சுவாமியை வழிபடுவதும், போகும்போது குளுக்காண்டியை தவறாம எடுத்துட்டு போயிடுங்க, வெயில் அதிகமா இருக்கு, அத மாதிரி இருக்கிறதும். அதே மாதிரி வீட்டுல சத்யநாராயண சுவாமிக்கு பௌர்ணமி தோறும் பூஜை செய்வதும், இந்த 2 விஷயங்களும் கன்னிராசிக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும், நல்ல கான்பிடன்ஸை கொடுக்கும். ஓகே சார், கண்டிப்பா சார் சொன்னது கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி சார். நன்றி.